ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் அல்ஜிப்ரால டைப் 8. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைப் 8 வந்து பார்த்தீங்கன்னா டைப் 7ஓட கண்டினியூஷன். இங்கே இம்பார்ட்டண்டான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுறோம். ஓகே, அப்போ நம்மளுக்கு ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab x into 1 by x is equal to k square. Friends, இந்த x cancel ஆயிடும். So ஃபைனலா நமக்கு x square plus 1 by x square நா நமக்கு k square இந்த plus 2 equation அந்த சைடு போச்சுனா minus 2. Friends, இதுதான் நமக்கு ஃபார்முலா. நெக்ஸ்ட் இந்த சைடு x minus 1 by x is equal to k னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்கொயர் பண்றோம் ரெண்டு சைடும். ஸ்கொயர் பண்ணா நமக்கு ஃபைனலா சால்வ் பண்ணா நமக்கு x square plus 1 by x square minus 2 is equal to k square. ஃப்ரெண்ட்ஸ், அந்த x-உம் 1 by x-உம் கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ அப்போ ஃபைனல் கன்க்ளூஷன் நமக்கு x square plus 1 by x square-னா நமக்கு k square plus 2. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ரெண்டு ஃபார்முலாக்கும் டிஃபரன்ஸும் தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு ஃபார்முலா டிரைவ் பண்ணா நமக்கு இதுதான் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரீகால். ஃப்ரெண்ட்ஸ், நேத்து நம்ம என்ன பார்த்தோம்னு பார்க்கலாமா போன கிளாஸ்ல? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா x is equal to root a plus root b divided by root a minus root b. அதே மாதிரி y னா இங்க 1 by x. 1 by x னா எப்படி இருப்பாங்க? ஸோ root a minus root b divided by root a plus root b. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நமக்கு x plus y என்ன ஃபார்முலா? 2 into a plus b divided by a minus b. ஃப்ரெண்ட்ஸ், இதான நம்ம நேத்து பார்த்த ஃபார்முலா. இன்னைக்கு இந்த ஃபார்முலாவும் நம்ம x plus 1 by x ஸ்கொயர் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி நம்ம சம்ஸ்லாம் சால்வ் பண்ண போறோம். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. if a equal to 2 plus root 3 by 2 minus root 3 and b equal to 2 minus root 3 by 2 plus root 3, then the value of a square plus b square plus ab. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நமக்கு எப்பயுமே a வந்து இந்த ரூட் குள்ள இருக்கணுமா 2 வந்து அப்படி இருந்தா நமக்கு கரெக்ட். ஸோ அப்போ நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிடலாமா? ஸோ a is equal to root 4 plus root 3 divided by root 4 minus root 3. ஃப்ரெண்ட்ஸ், இங்க b நாலும் ஒண்ணுதான் 1 by a நாலும் ஒண்ணுதான். ஸோ இது எப்படி எழுதலாம்? root 4 minus root 3 divided by root 4 plus root 3. ஃப்ரெண்ட்ஸ், இங்க a into b. ஸோ அதாவது a into 1 by a ஓட வேல்யூ வந்து என்ன? 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்மளுக்கு a into b னா நமக்கு 1. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ அப்போ ab is equal to 1 கிடைச்சிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப a பிளஸ் 1 by a. ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃபார்முலா? 2 டைம்ஸ் இந்த ரூட் குள்ள இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதணுமா? ஸோ 4 plus 3 divided by 4 minus 3. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 2 into 7 divided by 1. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 14 வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட கேன்னு வச்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு ஸ்கொயர் வேணும், a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ஸோ அப்ப ஃபைனலா நம்ம எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் பிளஸ் 1 by a ஸ்கொயர்னா நமக்கு என்ன ஃபார்முலா? k ஸ்கொயர் மைனஸ் 2. இங்க kங்கிற வேல்யூ வந்து என்ன? 14 ஸ்கொயர். 14 ஸ்கொயர் மைனஸ் 2. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 196 மைனஸ் 2 வந்து பாத்தீங்கன்னா 194 வருவாங்க. ஓகே, ஸோ அப்போ பிளஸ் ஏபி. இன்னும் கொஸ்டின் இங்க முடியல. இப்போ நம்ம a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயரோட வேல்யூ 194 பிளஸ் ஏபியோட வேல்யூ 1. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ ஃபைனல் ஆன்சர் நமக்கு 194 பிளஸ் 1. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 195 வருவாங்க. ஆப்ஷன் B is our answer. Next sum. If a equal to root 3 plus root 2 by root 3 minus root 2 and b equal to root 3 minus root 2 by root 3 plus root 2, then the value of a square plus b square minus ab.
ஃப்ரெண்ட்ஸ் இங்க எல்லாமே ரூட்குள்ள இருக்காங்க. ஸோ அப்ப கண்டிஷன் வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அப்ப நம்மளுக்கு பினாலும் ஒன்று தான், 1/a-னாலும் ஒன்று தான். அப்ப ஏபியோட வேல்யூ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஏபியோட வேல்யூ 1. ஓகே, இப்போ நம்ம ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சா போதும். அதுக்கு முன்னாடி நம்ம ஏ பிளஸ் 1/a கண்டுபிடிக்கணுமா? ஸோ அப்போ நம்மளுக்கு 2 டைம்ஸ் என்ன ஃபார்முலா? 3 plus 2 divided by 3 minus 2. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 3 plus 2 5, 5 into 2 10, 3 minus 2 1. ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்மளுக்கு 10 தான் வரும். a plus 1/a. இப்போ இதுக்கு ஸ்கொயர் வேணுமா? ஸோ அப்போ a ஸ்கொயர் plus 1/a ஸ்கொயர். ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்மளுக்கு k ஸ்கொயர், அதாவது k ஸ்கொயர் minus 2. ஸோ 10 ஸ்கொயர் minus 2. ஸோ நம்மளுக்கு 100 minus 2 நமக்கு 98 வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஃபைனலா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a ஸ்கொயர் plus b square minus ab. Okay, a square plus b square minus ab. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இந்த a square plus b square ஓட வேல்யூ எவ்வளோ? 98 minus ab ஓட வேல்யூ வந்து எவ்வளோ? 1. ஃப்ரெண்ட்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு 97 வருவாங்க. ஆப்ஷன் C is our answer. Next sum. If a equal to 3 plus root 7 by 3 minus root 7 and b equal to 3 minus root 7 by 3 plus root 7. ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்மளுக்கு a வந்து இந்த ரூட் 3 வந்து நம்மளுக்கு ரூட் 9 எழுதணுமா? இதான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம. ஸோ அப்போ நம்ம a வந்து எப்படி எழுதலாம்? a is equal to root 9 plus root 7 divided by root 9 minus root 7. இங்க b-னாலும் ஒன்று தான், 1/a-னாலும் ஒன்று தான். ஓகே, root 9 minus root 7 divided by root 9 plus root 7. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? a into b. ஸோ ab-னா நமக்கு வேல்யூ வந்து 1 தான். ஓகே, இப்போ நாம a minus b ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம இந்த டேர்மை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி போறோம். ஸோ a minus b ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ab. ஃப்ரெண்ட்ஸ் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. இந்த இடத்துல ஒரு ab இருக்காங்க, பிளஸ் ab. ஃப்ரெண்ட்ஸ் இதை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் ஏபின்னு வருமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இப்போ நம்ம a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு a பிளஸ் bனா நமக்கு வந்து 1/a தான். ஸோ a பிளஸ் 1/a 2 டைம்ஸ் இந்த பிராக்கெட்ல இருக்கிறது அப்படியே எழுதலாமா? 9 பிளஸ் 7 டிவைடட் பை 9 மைனஸ் 7. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 2 into 16 by 2 வருமா? இந்த 2 கேன்சல் ஆயிடும், நமக்கு 16 வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்மளுக்கு a ஸ்கொயர் பிளஸ் 1/a ஸ்கொயர்னா நமக்கு ஃபார்முலா k ஸ்கொயர் மைனஸ் 2. அப்போ 16 ஸ்கொயர் மைனஸ் 2. ஸோ 256 மைனஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 254 வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ எடுத்து நாம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு ஆன்சர். ஸோ 254 நமக்கு ஏபியோட வேல்யூ 1. ஸோ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் வேல்யூ 254, ஏபியோட வேல்யூ 1. ஸோ மைனஸ் 1. ஃப்ரெண்ட்ஸ் சால்வ் பண்ணா சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு 253 வருவாங்க. ஆப்ஷன் C is our answer. Next sum. If p equal to 7 plus 4 root 3 and pq is equal to 1, then the value of 1 by p square plus 1 by q square. ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம சால்வ் பண்ணி எல்சிஎம் எடுக்கலாமா? ஸோ எல்சிஎம் எடுத்தா இப்படி கிராஸ் மல்டிப்ளை ஆயிடுவாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர் டிவைடட் பை p ஸ்கொயர் q ஸ்கொயர். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு pqவோட வேல்யூ வந்து 1 அப்படின்ட்டாங்க. அப்போ டினாமினேட்டர்ல 1 ஸ்கொயர் வந்து நமக்கு 1 தான். ஸோ அப்போ நம்ம நியூமரேட்டர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும், p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்மளுக்கு p யோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 7 பிளஸ் 4 ரூட் 3. ஸோ நமக்கு q யோட வேல்யூ வந்து என்ன? ஃப்ரெண்ட்ஸ் இதோட கான்ஜுகேட் சைனை மட்டும் மாத்தி எழுதணுமா? ஸோ அப்போ 7 மைனஸ் 4 ரூட் 3. ஓகே, அப்போ நம்மளுக்கு p பிளஸ் q-னாலும் ஒன்று தான், 1 by p-னாலும் ஒன்று தான். ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணா ஸோ இது கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ அப்போ 7 பிளஸ் 7 14. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்றோம். ஸோ p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? k ஸ்கொயர் மைனஸ் 2. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இங்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இங்க k ங்கிற இடத்துல யார் இருக்கா? 14 இருக்காங்க. 14 ஸ்கொயர் மைனஸ் 2
196 minus 2. Friends, நமக்கு 194 வருவாங்க. Option C is our answer. Next sum. If A equal to 3 plus root 7 by 3 minus root 7, B equal to 3 minus root 7 by 3 plus root 7. Friends, அப்போ நம்ம A வந்து எப்படி எழுதலாம்? எப்பவுமே இது வந்து root குள்ள இருக்கணும். So, அப்போ A ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா root 9 plus root 7 by root 9 minus root 7. B நாலும் ஒன்று தான், இங்க 1 by A நாலும் ஒன்று தான். ஸோ நமக்கு root 9 minus root 7 divided by root 9 plus root 7. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு find A plus B whole square minus AB. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமா? ஓகே, ஸோ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணா A square plus B square plus 2AB minus AB. ஸோ டினாமினேட்டர்ல A square plus B square minus 2AB plus AB. ஃப்ரெண்ட்ஸ், இதை சால்வ் பண்ணா நமக்கு A square plus B square plus AB வருவாங்க. டினாமினேட்டர்ல A square plus B square minus AB. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போ A plus B என்ன ஃபார்முலா? ஸோ A plus B. நீங்க பாருங்க, A plus B. A plus B னா 2 times இந்த ரூட்குள்ள இருக்கிறது அப்படியே எழுதணுமா? ஸோ நமக்கு 9 plus 7 divided by 9 minus 7. Friends, 9 minus 7 நமக்கு 2. ஸோ இந்த 2வும் இதுவும் கேன்சல் ஆயிடும். 9 plus 7 16. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு A plus B வந்து 16. ஓகே, இப்போ நமக்கு A ஸ்கொயர் plus B ஸ்கொயர் தேவை. அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? K ஸ்கொயர் மைனஸ் 2. ஸோ இங்க 16, Kங்கிறது 16. 16 ஸ்கொயர் மைனஸ் 2. ஸோ நமக்கு 256 மைனஸ் 2 வந்து நமக்கு 254 வருவாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நம்ம இங்க வந்து இப்ப சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் இருக்க இடத்துல நம்ம வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ண நமக்கு ஆன்சர். ஸோ இந்த இடத்துல ஸோ நமக்கு A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர்னா நமக்கு 254 பிளஸ் 1. ஸோ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 254 பிளஸ் 1 டிவைடட் பை 254 மைனஸ் 1. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன? 254 பிளஸ் 1 நமக்கு 255 டிவைடட் பை 253 வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் A இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது மாதிரி சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் லென்த்தி தான், பட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டா கான்செப்ட்ஸும் புரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஈஸியா அந்த சம்ம சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.